ஐயோ, என்னாச்சு? கூப்பிட வேண்டியதானே? இருக்கோம்ல பக்கத்துல தான். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் உன்னை நான் எழுப்பல. என்ன வேணும்? பாத்ரூம். வாங்க. பாத்து. பாத்து. மெதுவா உட்கார வேண்டியதானே? படுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? சரி படுங்க. ராஜா சொல்லுங்க. இன்னைக்கு இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் உங்களை ஆஃப்டர்நூன் வந்து பார்க்க சொன்னாரே, பேசுனீங்களா? ஃபோன் பண்ணியிருந்தாரு. பிரஸ் மீட் டைமிங் எப்போன்னு கேட்டாரு. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிரஸ் மீட் விஷயமா உங்களுக்கு ரொம்ப வேலை இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பிரஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அதான் என்னோட ஒரே எண்ணம். ஏன் நீங்கள் மட்டும் என்ன? 3 ஸ்டாஃப் இன்னைக்கு லீவு. எல்லா வேலையும் நீங்கள் தானே இழுத்து போட்டு செய்றீங்க. இது நம்ம ஃபேக்டரி. இதோட முன்னேற்றத்துக்கு நாம பாடுபட வேண்டியது நம்ம கடமை தானே. இதே தானே சந்திராக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது, நீங்களும் உங்க அக்கா மாதிரி ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்குங்க. சரி, எப்ப பார்த்தாலும் எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க ஃபேமிலி பத்தி சொன்னதே இல்லையே. சொல்ற மாதிரி அப்படி ஒன்றும் பெருசா இல்லைங்க. அப்பா இல்லை, அம்மா ஊர்லயே இருக்காங்க. மெட்ராஸ் கூட்டு வந்தா அவங்களுக்கு சிட்டியே பிடிக்க மாட்டேங்குது. அதான் அக்கா கூட ஊர்லயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஹலோ ருத்ரா, நான் ப்ரொடக்ஷன் செக்ஷன்ல இருக்கேன். ராஜாவை கூட்டிட்டு உடனே வாமா. வந்துட்டு இருக்கா. அக்கா ப்ரொடக்ஷன் செக்ஷன்ல இருக்காங்களா? நம்மள உடனே வர சொன்னாங்க. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு கண்டுபிடிப்பும் மக்களுக்கு முழுமையான வகையில் போய் சேரணுங்கிறது ரொம்ப அவசியம். எந்த விஷயத்தையும் இது நல்லது கெட்டதுன்னு தரம் பிரித்து பார்க்குற அறிவை மக்களுக்கு கொடுக்கறதே உங்கள் மீடியா தான். உங்கள் மூலமாக ஒரு புது கண்டுபிடிப்பை மக்களுக்கு கொண்டு போகிற விஷயத்தை பற்றி மிஸ் சந்திரா இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. இன்றைய இளைஞர்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் சாதனை படிச்சுக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் எங்க ஃபேக்டரியிலும் இருக்காருன்னு சொல்லிக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நம்ம முன்னாடி ரொம்ப எளிமையா உட்கார்ந்துருக்காரே, இவர் பேரு மிஸ்டர் ராஜா. வணக்கம். தன்னுடைய திறமையாலையும் கடின உழைப்பாலையும் பல்பு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிலேயே ஒரு புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ராஜா. இவரோட திறமையையும் கண்டுபிடிப்பையும்
இந்த உலகத்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ மிஸ்டர் ராஜா தன்னுடைய கண்டுபிடிப்பை பற்றி உங்ககிட்ட டீட்டெயில்டாக பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். வளர்ந்து வர விஞ்ஞான யுகத்தில் நாமளும் ஏதாவது சாதிக்கணுன்ற கனவோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கனவை நனவாக்கி இன்னைக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு இவ்வளோ பெரிய பேரை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இந்த சந்திரா மேடம் தான் காரணம். ஸோ அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு திறமைசாலியாக இருக்காங்கன்னு சந்திரா மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலைன்னா யாருக்குமே பயன் இல்லை. நான் கண்டுபிடிச்சிருக்கிற டிவைஸ் பல்ப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லேயே மிகவும் புதுமையானது, யாராலும் கண்டுபிடிக்கப்படாதது. இந்த டிவைஸ் மூலமாக சாதாரண மக்கள் டெய்லி பயன்படுத்துகிற பல்பில் பாதி அளவு கரண்ட் இருந்தாலே போதும், பல்பை எரிய வச்சிடலாம். இதனுடைய அல்டிமேட் நோக்கம் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் மின்சாரத்தை சேமிக்கிறது தான். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பல்ப் சாதாரண பல்பை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆனது. இது கண்ணுக்கு ரொம்ப சேஃப். சுருக்கமாக சொல்ல போனால் குறைந்த அளவு மின்சாரத்தில் அதிக அளவு வெளிச்சத்தை தரக்கூடியது. என்னடா நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படின்னு இருக்கு பேப்பர்ல? நீயே படி. யார் இந்த ராஜா? உனக்கு கூட தெரியும்ண்ணே, அதான் ஃபேக்டரி வாசல்லே விழுந்து கிடப்பானே. ஓ அவனா? ஏதோ பல்பை பற்றி கண்டுபிடிச்சிருக்கேன், டீட்டெயில்ஸ் அப்பா கிட்ட சொல்லணும்னு என்னை உயிரை வாங்கிட்டு இருந்தான். நான் தான் அவனை ஃபேக்டரி பக்கம் சேர்க்கவே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சே, மிஸ் பண்ணிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய காரியத்தை சொதப்பிட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு முட்டாள் மாதிரி சொல்ற? அப்போ நீ என்ன முட்டாள்ன்றியா? பின்ன தேடி வந்த சான்ஸை மிஸ் பண்ணவனா வேற எப்படி சொல்றது? இதென்ன சாதாரண விஷயமா? இவனை வச்சு சந்திரா ரொம்ப பெரிய ஆள் ஆடுவல. அண்ணே, அன்னைக்கு அவனை பார்க்கறதுக்கு பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி மாதிரி இருந்தான். இன்னைக்கு இந்த பல்ப் இண்டஸ்ட்ரியை இப்படி கலக்க போறான்னு யாருக்கு தெரியும்? சந்திராவை தெரிஞ்சிருக்க, தெரிஞ்சு வளைச்சு போட்டிருக்கால. அந்த ராஜாவை வச்சு சந்திரா ஃபேக்டரியை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துருவாளே. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தான் தெரியல. வேற வேணையே வேணாம். சும்மாவே கத்துறவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுவார். அண்ணே, அப்படியே கண்டுக்காம விட்டுறேன். டேய், ஏண்டா சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க பத்திரிகையை ஒளிச்சு வச்சா எனக்கு நியூஸே தெரியாதா? உங்க அப்பன் பிறக்கும் போது டிஷ் ஆண்டனோட பிறந்தவன்டா. வீட்டில் ஓடுற சேனலு, ரோட்ல ஓடுற சேனல்னு 120 சேனல் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. எல்லா பிள்ளைங்களுமா சேர்ந்து எனக்கு கண்கட்டி வித்த காட்டுறீங்க இல்ல? அது வந்துப்பா. டேய், இந்த வந்துப்பா போய்ப்பான்னு பழைய கதையெல்லாம் பாட்டு இருக்காத, பேப்பர் எடு. அது ஒண்ணு இல்லடா, நீங்க மீன் பிடிக்க வலையை வீசுறீங்க, அவ மீன் பிடிக்க சேலையை வீசுறா. வலையில சிக்காத மீனுங்கள்லாம் சேலையில சிக்கிருது, அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கிறான். இந்த காலத்துல சன்னியாசி சேலையில சிக்கிறான், பரதேசி சிக்கிறதுக்கு என்ன? நீங்க பரதேசி நாகரிகமா சொல்றீங்க. பிச்சைக்கார மாதிரி என் எதிரில் வந்து நின்னான். எச்சக்கல நான் இப்போடான்னு விரட்டி அடிச்சிட்டேன். நாங்க விரட்டி அடிச்சதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான்ப்பா. நானா? ஆமாப்பா, போன மாசம் நம்ம கம்பெனிக்கு விளம்பர படம் எடுத்து கொடுக்குறேன்னு ஒருத்தன் வந்தான். அந்த நேரத்தில் ஏன்டா நேரத்தை வீணாக்குறீங்கன்னு நீங்க எங்களை திட்டிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல தான் அந்த ராஜாவும் வந்தான். அந்த வெறுப்புல தான் அவனை விரட்டி அடிச்சிட்டேன். அங்க தாண்டா நீங்க தப்பே பண்ணிட்டீங்க. மனுஷனுடைய எக்ஸ்டீரியரை மட்டும் பார்க்க கூடாதுடா, இன்டீரியரும் பார்க்கணும். பூமியை தோண்டுனா நிலத்தடி நீர் தான் கிடைக்கும். இனிமே தோண்டினா சாணியும் சகதியும் தான் கிடைக்கும்னு அப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான். அதையும் மீறி தோண்டிங்கன்னு வச்சுங்க, உள்ளுக்குள்ள வைரமும் தங்கமும் கிடைக்கும். ஆக எக்ஸ்டீரியர்ல சேரும் சகதியுமா இருக்கிறது, இன்டீரியர்ல தங்கமும் வைரமுமா இருக்கும்.
டேய், ஒரு காலத்துல ஒரு ப்ரொடியூசர் கிட்ட மதுரையில இருந்து வந்த ஒரு இளைஞன் ஒரு கதை சொன்னான். அதுக்கு அந்த ப்ரொடியூசரு, என்னையா மயிலுன்னு ஒரு கதை சொன்ன, இன்னைக்கு ரயிலுன்னு ஒரு கதை சொல்ற, நீ கதை சொல்றதை விட்டுட்டு ரயில் ஏறி போயிடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருதான் இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டர், இயக்குனர் இமயம்னு சொல்றாங்கடா. அதனால எக்ஸ்டீரியரை வச்சு ஒரு மனுஷனை எடையே போடக்கூடாது. இன்டீரியர்ல விஷயம் இருக்கும். டேய், உங்களை மட்டும் சொல்லி குத்தம் இல்லடா, உங்களோட சேர்ந்து நானும் அந்த தங்கத்தை தவற விட்டுட்டேன். இப்ப தவற விட்ட தங்கம் அவளுங்க தட்டுல இருக்குது. பெக், பாரோ ஆர் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. பிச்சை எடு, கடன் வாங்க, இல்ல திருடு. நமக்கு பிச்சை எடுக்க தெரியாது, கடன் வாங்க தெரியாது, வேணா திருடலாம். அதுதான் நமக்கு குலத்தொழில். ஒண்ணு நீங்க தனித்தனியா போய் திருடுங்க, இல்ல என்னையும் கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு போய் திருடுங்க. இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணன்னு வச்சுக்க, அந்த சந்திரா ராமேஸ்வரம் டு சிலோன்னு தங்கத்திலே பாலம் போட்டுருவா. அந்த பாலம் ஓரமா நாம தட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். எப்படி சௌகரியம்? பிச்சை எடுக்கலாமா, திருடலாமா? திருடுவண்டா. பால். லலிதா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்படி உட்கார. உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உட்காருமா. சொல்லுங்க. என்னை மன்னிச்சிரு லலிதா. எங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நீ மறந்து எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்க. இன்னைக்கு எழுந்திருச்சு நடமாடுறேன்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குமா.
உனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன் தெரியுமா? இத பாரு, உண்மையில சத்தியமா சொல்றேன், இனிமேல் என் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இது சத்தியமா? சத்தியம். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுவே எனக்கு போதும். நான் எங்கேயாவது போய் எப்படியா என் வாழ்க்கையை ஓட்டிப்பேன். உன் மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா அதுவே எனக்கு போதும் போதும். லலிதா, லலிதா